இப்போ வந்து நம்ம ஜெகந்தர் ஷா தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து மார்ச் 1712லேருந்து பிப்ரவரி 1713 வரையும் தான் இவர் வந்து ஆட்சி பண்ணார். 11 மாதம் தான் இவர் ஆட்சி பண்ணார். அவுரங்கசீப் டைம்லையாவது அவுரங்கசீப்பை வந்து புதைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இவர் டைமில் பகதூர் ஷா வந்து புதைக்க கூட இல்லை, 1 மாதம் அப்படியே டெட் பாடியை போட்டுட்டு இவங்க சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க பவருக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க லேட்டர் முகல்ஸ். ஓகேவா? ஆக்சுவலாக எம்பையரை கண்ட்ரோல் பண்ணது யார்? இவர் கிடையாது. ஜெகந்தர் ஷா வந்து ரொம்ப வீக்காக ப்ளஷர் லவிங் மது மாது அப்படி இருக்கிறவர். ஸோ இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணலை. ஜுல்ஃபியார் கான் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணார். அவர் தான் பிரைம் மினிஸ்டர். இவர் கையில் தான் ரியல் பவர்ஸ் இருந்துச்சு. ஜுல்ஃபியார் கான் வந்து என்ன கொண்டு வந்தார்? இசாரா சிஸ்டம் வந்து கொண்டு வந்தார். இசாரா சிஸ்டம்னா இப்போ ஒரு மன்னர் இருக்காரு, அந்த மன்னருக்கு கீழே நிலங்கள் இருக்கு. அந்த நிலங்களில் வந்து வருவாய் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஏலம் விடுவாங்க. அந்த ஏலத்தில் யார் ஹையஸ்ட் அமௌண்ட் சொல்கிறாங்க, இப்போ 50 லட்சம் நாங்கள் வந்து உங்களுக்கு இதை கலெக்ட் பண்ணி 50 லட்சம் மாதம் மாதம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வரியை வந்து வாங்கியிருக்காங்களோ இல்லையோ 50 லட்சம் கிங்குக்கு கொடுத்து தான் ஆகணும். ஸோ கிங்குக்கு 50 லட்சம் கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ வாங்குவாங்க? அவங்க எக்ஸ்ட்ரா தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி மக்களை வந்து சுரண்ட ஆரம்பிச்சாங்க. இது வந்து ஃபினான்ஷியல் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் வந்து இது மக்களை வந்து சுரண்டுற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஜிசியான்றது நான் முஸ்லீம்ஸுக்கு போடப்படக்கூடிய ஒரு டேக்ஸ். இது வந்து டெல்லி சுல்தானேட் காலத்துலேருந்து உண்டு. அக்பர் வந்து இதை வந்து அபாலிஷ் பண்ணார். திரும்ப அவுரங்கசீப் இதை கொண்டு வந்தார். ஜெகந்தர் ஷாவும் ஜுல்ஃபியார் கானும் இதை வந்து பாப்புலாரிட்டிக்காக வந்துட்டு அபாலிஷ் பண்ணாங்க. அடுத்து இந்த ஜெகந்தர் ஷாவை யார் கொன்னாங்கன்னா இவரோட நெஃப்யூவான ஃபருக்ஷியார் தான் கொன்னாங்க, சையத் பிரதர்ஸோட உதவியோட. ஜெகந்தர் ஷா வந்து கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் ஃபருக்ஷியார் வருவார். இந்த வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.